வணக்கம் டீச்சர்ஸ். 50 வினாக்கள் பார்த்தோம். தொடர்ந்து 51வது வினா. வில் வால் இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. எண்ணுமை, உம்மைத்தொகை, ஊமைத்தொகை, அன்மொழித்தொகை. உம்மைத்தொகைன்னா எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விடை தான் அது. வில்லும் வாலும் ரெண்டு சொற்களுக்கு இடையில் என்ற சொல் இடைச்சொல் மறைந்து நின்று பொருளை தருகிறதுனால இது உம்மைத்தொகை அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். அந்த அடிப்படையில் வில் வால் என்பது சரியான ஒரு விடை பார்த்தீங்கன்னா பி. இந்த சொல்லில் பார்த்தீங்கன்னா வில் வால், அதாவது வில்லும் வாலும் என விரிந்து பொருளை தருகிறது. அப்போ வில்லும் வாலும் என பொருளை விரிந்து தருவதனால இது உண்மை சொல்லலாம், உண்மை தொகை சொல்லலாம். அதாவது சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து பொருளை தருவதனால இது உண்மை தொகை. பொதுவாகவே ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்னும் உருவு வெளிப்பட வருவது எண்ணுமை. இது வெளிப்படையாக வரும், இது மறைந்து வரும். வெளிப்படையாக வரும் உண்மை தொகை, இது பார்த்திங்கன்னா மறைந்து வரும். மறைந்து வந்தால் அது உண்மை தொகை, வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை. ஊமை தொகைன்னா தெரியும் போல. அன்மொழி தொகைனா வேற்றுமை உருவுகள் அல்லாத மொழி அன்மொழி தொகை. அப்போ அந்த அடிப்படையில் இந்த வினாவுக்கான விடை ஆப்ஷன் பி. நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேப்பர் 2 வேல்யூம் 1 பேஜ் நம்பர் 88 இருக்குது ஊமை தொகை. பாருங்கள், இரவு பகல் தாய் தந்தை இதை எப்படி விருத்தி எழுதுகிறாங்க பாரு. இரவும் பகலும் தாயும் தந்தையும். அந்த அடிப்படையில் நம்ம வில் வால் எப்படி எழுதணும், வில்லும் வாலும். அந்த அடிப்படையில் இந்த வினாவுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி என்பதே சரி. அடுத்த வினா. விற்கொடி இந்த சொல்லுக்குரிய புணர்ச்சி யாதுன்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், புணர்ச்சியில் ஒரு வினா இடம்பெற்றது. அந்த அடிப்படையில் இச்சொல்லுக்கான புணர்ச்சி எதுன்னு கேட்குறாங்க. பொதுவாக புணர்ச்சி ரெண்டு வகையாக பிரிஞ்சது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஒன்று இயல்பாக புணர்வோம், இன்னொன்று விகார புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி அப்படின்றது இருக்குது. இயல்பு புணர்ச்சினா எந்தவித மாற்றமும் இல்லை. வாழை குட்டல் மரம் வாழை மரம், எந்தவித மாற்றம் இயல்பாக போனதுன்னா அது இயல்பு புணர்ச்சின்னு பார்த்துருக்கோம். இந்த புணர்ச்சியை ரெண்டாக பிரிக்கிறோம். இப்போ இந்த விகாரம் என்பது மூணாக பிரிக்கிறோம். ஒன்று தோன்றல், திரிதல், கெடுதல், 3 வகையாக பிரிக்கிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா விற்கொடி என்பது எந்த வகையான புணர்ச்சியில் வருது. அப்போ இது முதல்ல இயல்பானா இயல்பு இல்லை. சரி, விகாரமான விகாரம் தான். விகாரத்தில் எது தோன்றலா திரிதலா கெடுதலா, அது 3மே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது வில் கொடி எப்படி பிரித்து எழுதலாம், வில் கூட்டல் கொடி அப்படின்றது பிரித்து எழுதலாம். அப்போது ஒரு சொல் இன்னொரு எழுத்தாக மாறி இருக்குது. அதுக்கு என்ன சார் சொல்லுவாங்கன்னா திரிந்து வந்ததுனால இது திரி சொல்ல நம்ம அடக்கலாம். அப்போது விற்கொடி என்பது எப்படி இருந்திருக்கணும், வில் கூட்டல் கொடி அப்படி தான் வரணும். அப்போது இந்த இல்லு இர்ரா மாறி இருக்கு, திரிந்து வந்ததுனால இது பேர் என்னது, திரிதல் அப்படின்னு சொல்லலாம். தோன்றல்னா என்ன, வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம், புதுசாக ஒரு எழுத்து வர்றது, தோன்றுவது. அதனால் தோன்றல் என்பது கிடையாது, இயல்பும் கிடையாது. கெடுதல்னா மரம் கூட்டல் வேர்னா மரவேர் தான் சொல்லுவோம். அந்த இடத்துல ஒரு எழுத்து முழுமையாக இல்லாமல் போகிறது, அப்போ கெடுதலும் கிடையாது. அப்போ திரிதல் என்பது தான் சரி. அப்போது விற்கொடி ஃபார் எக்ஸாம்பிளாக பல் கூட்டல் பொடி நம்ம எப்படி சொல்லுவோம், பல் பொடினா சொல்கிறோம், பருப்பொடின்னு சொல்கிறோம். அந்த அடிப்படையில் தான் வில் ப்ளஸ் கொடி விற்கொடி மாறி இருக்குது. வில் கூட்டல் புருவம் அதை சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், விற்புருவம். கல் ப்ளஸ் குவியல் அதை எப்படி சொல்லுவோம், கற்குவியல். இப்போ இதெல்லாம் திரிதல்னால ஏற்படக்கூடிய சாதாரணமாக நம்ம சொற்றொடர் சொல்கிறோம். சொல் கூட்டல் தொடர் எப்படி சொற்றொடர். அப்போது இது எல்லாமே எந்த வகையில் வருது, திரிதல் வகையில் வருகிறது. நிறைய சொற்களை நம்ம பயிற்றோம்னா இந்த மாதிரியான வினாக்களுக்கு எளிமையாக விடையடிக்கலாம். இந்த வினாவுக்கான விடை நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேப்பர் 2 வேல்யூம் 1 பேஜ் நம்பர் 92 இருக்குது. பாருங்கள், நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வேறொரு எழுத்தாக மாறுவது வில்கொடி விற்கொடி. சரிங்களா டீச்சர்ஸ்? அடுத்த வினா. கீழ்காணும் தொடரில் இடைச்சொல் தொடர் கேட்டிருக்காங்க. இந்த வினாவுக்கான விடை எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியும். இடைச்சொல் என்பது மற்று அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். மற்றையது, மன்ற, அந்தில், ஆங்க, அம்ம அப்படின்றது சங்க இலக்கியத்தில் வரும். அம்ம, வாழி, தோழி. அப்படி அம்மை என்பது கேட்கிற சொல்ல ஒரு இடைச்சொல்லாக வருகிறது. அப்போ இடைச்சொல் அப்படின்னா பெயருக்கும் வினைக்கும் சார்ந்து வரக்கூடிய சொல். அது தனித்து வராது. இடைச்சொல் என்பது தனித்து இயங்காது, சார்ந்து வரும். சார்பெழுத்து எப்படி சார்ந்து வருமோ அதுபோல் இடைச்சொல் என்பதும் சார்ந்து வரக்கூடிய
சொற்களாக இருக்கிறது. சரி, கேட்ட பாடல் அது வந்து பெயரெச்சம், அதனால் அது வராது. சாலச்சிறந்தது ஏற்கனவே பார்த்தோம், அது வந்து உரிச்சொற்றொடர், அதனால் அது இடம்பெறாது. மற்றொன்று, மற்று கூட்டல் ஒன்று, அப்போது பெயரை சார்ந்து வரணும், ஒன்று வினையை சார்ந்து வரணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மற்றொன்று என்பது ஒரு பெயரை சார்ந்து வருகிறது. அந்த அடிப்படையில் மற்றொன்று என்பது சரி. காவிரி பாய்ந்தது, இது வந்து எழுவாய் பயனில் அடிப்படையில் இருக்குது, இதில் எந்த இடைச்சொல்லும் இல்லை, அதனால் இதுவும் வராது. அப்போ சரியான வரிசை ஆப்ஷன் சி, மற்றொன்று. மற்று அப்படின்றது அசைநிலையாக வரலாம், மற்று என்பது அசைநிலையாக வரும், எந்த விதமான பொருள் இருக்காது, ஆனால் அந்த எழுத்து வரும். சரிங்களா டீச்சர்ஸ்? அந்த அடிப்படையில் இந்த வினாவுக்கான சரியான வரிசை இடைச்சொல் என்பது மற்று, அதாவது மற்று ப்ளஸ் ஒன்று, மற்றொன்று சேர்ந்து வந்திருக்கு. நிறைய இடைச்சொல்லாம் இருக்குது, நம்ம வந்து படிச்சிருப்போம். மற்றையது, அதுவும் ஒரு இடைச்சொல் தான். மன்ற, புறையமன்ற புறையோர்கேண்மைன்னு கவியில் சொல்லுவார். புறையமன்ற புறையோர்கேண்மை. அந்தில், அதுவும் ஒரு அந்தில். ஆங்க, அம்ம, எல் அப்படின்னா இலக்கம், எல்லே இலக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் ஒரு கொஷின் மார்க் வரும், அது வந்து உரிச்சொல் வருமா இடைச்சொல் வரலாம், அது ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. கொல் என்பது ஐயம். கொல் என்பது எதில் வரும்? ஐயத்தில். அணங்கு கொல், ஆய்மையில் கொல். கொல் என்பது எதில் வரும்? ஐயத்தில் வரும். சரிங்களா டீச்சர்? அடுத்தது நம்ம பிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேஜ் நம்பர் பேப்பர் 2ல் வேல்யூம் 1ல் பேஜ் நம்பர் 90 இருக்குது. பாருங்கள், இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் மற்றொன்று. சரிங்களா டீச்சர்? மற்று என்பது இடைச்சொல், அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருளை தருகிறது. அடுத்த வினா, வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள். வைப்பு என்பது கீழ்கண்டு கொடுக்கப்பட்டுள்ள பொருட்கள் எதனோடு தொடர்புடையது கேட்குறாங்க. ஆப்ஷன் டி, இது சரியான விடை எதிர்பார்க்கப்படுகிற வினாவாக நம்ம எதிர்பார்க்கறது டி தான். நிலப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வைப்பு அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய பொருள் இருக்குது. சேமிப்பு அப்படின்னு சொல்லலாம், சேர்த்து வைக்கக்கூடிய இடம், சேமிப்பும் கூட ஒரு பொருள் இருக்குது. நம்ம ஒரு ஆலடியார் பாட்டில் கூட படிச்சிருக்கோம்ல, ஒரு கல்வி என்பது எப்படிப்பட்டது? வைப்புழி கோட்படா வாய்த்தீர் ஒழுக்கத்துன்னு நம்ம வந்து படிச்சிருப்போம். வைப்புழி கோட்படா வாய்த்தீர் ஒழுக்கத்து அப்படின்றதெல்லாம் படிச்சிருப்போம். அப்போது வைப்பு என்பது இடத்துல சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடத்த சொல்கிறாங்க. பாதுகாப்பு, நிதின்ற ஒரு பொருள் வரலாம். அப்போ சேமிப்புன்னு ஒரு பொருள் இருக்குது, அடுத்தது புதையல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, அடுத்தது இடம்னு ஒரு பொருள் இருக்குது, அடுத்தது நிலப்பகுதின்னு ஒரு பொருள் இருக்குது. அப்போ நிலப்பகுதி என்பது சரியான ஆப்ஷனாக நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம் டீச்சர்ஸ். ஊருன்னு கூட சொல்லலாம், அடுத்தது உலகம் கூட சொல்லலாம். அந்த அடிப்படையில் வைப்பு என்பது நிலப்பகுதி ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் டீச்சர்ஸ். இந்த வினாவுக்கான விடைகள் நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் இடம்பெற்றிருக்கு. வைப்பு என்பது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொற்கள் இருக்குது. சேமிப்பு, புதையல், இடம், நிலப்பகுதி தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஊர், உலகம். சரிங்களா டீச்சர்ஸ்? அப்போ அந்த அடிப்படையில் இந்த வினாவுக்கான விடை ஆப்ஷன் டி. அடுத்த வினா பாருங்கள் டீச்சர்ஸ். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. பாருங்கள் டீச்சர்ஸ், வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய முரண் சொற்கள் தான் நம்ம கேள்வி கேட்குறாங்க. முரண்னா எதிர் சொற்கள்னு அர்த்தம். முரண்னா ஆப்போசிட் வேர்ட். இதில் எதிர் சொற்கள் என்ன சார் இருக்குது? எதிர் சொல் அப்படின்றது எது இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆப்போசிட் வேர்டாக இருக்குது. வலியார், வலியவர். மெலியார்னா அதற்கு எதிராக இருக்கக்கூடியது. மெலியவர், வலியவர் அப்படின்னு நம்ம ஆப்போசிட் வேர்டாக பேசுகிறோம் இல்லையா? வலிமை வாய்ந்தவர், அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன வரும்? வலிமை இல்லாதவர், மெலிந்தவர் அப்படின்றது தான் சொல்கிறோம். அந்த அடிப்படையில் முரண்னா இந்த இடத்துல எதிர் சொல் அப்படின்றத இது இந்த வினாவுக்கான விடை வெளிப்படையாக நம்ம கொடுத்துருக்காங்க. வேறு எந்த சொல்லும் இதில் ஆப்போசிட் இல்லை. பாருங்கள், வலியார் அப்படின்னா வலிமை வாய்ந்தவர், மெலியார்னா வலிமை இல்லாதவர் அப்படின்றத நம்ம போடணும். வலியவர், மெலியவர். அப்போ இந்த இரண்டு சொற்களும் தான் சரியான முரண் சொற்களாக இருக்கிறது. மெலியார், வலியார். அந்த அடிப்படையில் முரண் சொற்கள் என்பது வெளிப்படையான ஆன்சர் ஆப்ஷன் பி என்பதே சரி. இந்த குறளுக்கான சரியான எதிர் சொல். முரண்னா எதிர் சொல். நம்ம வந்து தொடை நயத்தில் படிப்போம். மோனை தொடை, எதுகை தொடை, ஏய்பு தொடை, முரண் தொடைன்னு ஒன்று இருக்குது. முரண் தொடைனா ஒரு செய்யுள்ள எதிர் சொற்களாக வரக்கூடியது. இன்பம் வந்தால் துன்பம் இருக்கும். எடுத்துக்காட்டால் இரவுனா பகல்னு இருக்கும், பலனா சிலன்னு இருக்கும். அந்த செய்யுள்ளையே இடம்பெற்றிருக்கக்கூடியதான் முரண் தொடைன்றது நம்ம இலக்கிய நயம் பாராட்டில் படிச்சிருப்போம். அந்த அடிப்படையில் முரண்னா எதிர் சொற்கள். வலியவர்னா வலிமை வாய்ந்தவர், மெலியவர்னா வலிமை இல்லாதவர்ன்ற ஒரு முரண்பட்ட கருத்துக்களை இந்த குறள் நமக்கு வந்து வெளிப்படையாக தருகிறது. தன்னை தன்னின் வருமானம் வராது. செல்லும் வெல்லும் வருமானம் வராது. நினைக்க நமக்கு வந்து
நினைக்க நினைக்காதுன்னு வருது. நமக்கு வந்து நினைக்க தான் இருக்குது, நினைக்காதன்ற சொல் காணும். அப்போ ஒன்று தான் இருக்குது, நினைக்க இருக்குது. வலியார் முன் தன்னை நினைக்கன்னு தான் ஒரு வார்த்தை வருது தவிர நினைக்காதன்ற சொல் இந்த குரலில் இல்லை. இது வந்து ஆட் பண்ண ஒரு செய்தியாக இருக்குது. அப்போ நினைக்க தான் இருக்குது. நினைக்க நினைக்காதுன்றது எது சொல்லாக இருந்தாலும் இதில் நினைக்க என்பது தான் நமக்கு வந்து குரலில் இடம்பெற்றிருக்கு. நினைக்காத என்ற சொல் இல்லை. அப்போ வந்து இரண்டுமே இடம்பெற்றிருக்க வேண்டும் அந்த செய்யுளில். அப்படி இருந்தால் தான் அது வந்து முரண் சொற்களாக நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியும். வலியார் மெலியார் என்பதை இந்த வினாவுக்கான சரியான விடையை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இதற்கான விடையை பாருங்கள், நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் திருக்குறள் பகுதியிலே இருக்குது. வலியார் மெலியார், வலிமை உடையவர்கள், வலிமை இல்லாதவர்கள். சரிங்களா டீச்சர்ஸ்? அடுத்தது 56வது வினா. கடல் ஓடா கால் பல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இதில் இடம்பெற்றுள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓமை அணினா எல்லாருக்கும் தெரியும், போல என்ற சொல் வெளிப்படையாக வரணும். எடுத்துக்காட்டு ஓமை அணினா போல என்ற சொல் மறைந்து வரணும். வேற்றுமை அணினா இரண்டு பொருளையும் முதல்ல ஒற்றுமையை சொல்லி பிறகு ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டது என வேறுபடுத்தி சொல்வது வேற்றுமை அணி. பிரிது மொழிதல் அணினா பாருங்கள், இந்த வினாவுக்கான சரியான விடை பிரிது மொழிதல் அணி தான். எப்படி சார்னா, ஒரு ஓமையை சொல்லி அதன் மூலம் ஒரு கருத்தை உணர வைப்பது. சரி, இதில் என்ன ஓமை சொல்லப்படுகிறது, அதில் என்ன கருத்து இருக்குது? ஆப்ஷன் சி என்பதை நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். சரிங்க சார். பிரிது மொழிதல் என்னன்னா, ஓமையை சொல்லி அதன் மூலமாக ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இது என்ன ஓமை சொல்கிறாங்க பாருங்கள். கடல் ஓடா கால் வல் நெடுந்தேர். ஒரு தேர் இருக்குது, அது வலிமையான சக்கரங்களை பொருந்திருக்கு. அது வலிமையான சக்கரங்களை பொருந்திருந்தாலும் அந்த தேர் கடலில் ஓடுமா சார்? ஓடாது. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர். தேர் வலிமையான சக்கரங்களை கொண்டிருந்தாலும் அது நிலத்தில் தான் ஓடுமே தவிர கடலில் ஓடுமானா ஓடாது. சரி, நிலத்தில் ஓடும், கடலில் ஓடாது. கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்துன்றார். சரி, நாவாயினா தெரியும், கப்பல் அல்லது படகு அப்படின்ற பல பொருள் இருக்குது. அப்போது கடலில் ஓடக்கூடிய இந்த கப்பல் படகு இருக்கு இல்லையா, நிலத்தில் ஓடுமானா ஓடா நிலத்து, அது நிலத்தில் ஓடாது. அப்போது ரெண்டு சொற்கள் எடுத்துக்கிட்டாங்க, தேர் நாவாய். இது தேர் என்பது நிலத்தில் ஓடும், கடலில் ஓடா. நாவாய் என்பது கடலில் ஓடும், நிலத்தில் ஓடா. இது ரெண்டுத்தையும் ஓமையாக எடுத்துட்டாங்க சார். அப்போது ஓமையை கூறி பொருளை பெற வைப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓமை சொல்கிறாங்க, தேர் நாவாய். தேர் வந்து நிலத்தில் தான் ஓடுன்றது எல்லாம் தெரியும். அதே போல் நாவாய் வந்து கடலில் தான். அப்போ இதிலேருந்து சொல்லக்கூடிய கருத்து என்ன சார்னா, யாருக்கு எங்கெங்கே வலிமை இருக்கிறதோ அந்த இடத்துல அவர்களுக்கு வலிமை. ஃபார் எக்ஸாம்பிளாக முதலைக்கு நீரில் தான் வலிமை. முதலைக்கு எங்கே வலிமை இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், முதலைக்கு நீரில் வலிமை, சிங்கத்துக்கு நிலத்தில் தான் வலிமை. அப்போது இது ரெண்டையும் நம்ம வந்து சொல்கிறார். அப்போது நிலத்தில் யாருக்கு வலிமையோ அவங்களுடைய பலம் அதிகமாக இருக்கும். நீரில் யாருக்கு பலமோ அதில் அவர்களுக்கு பலம் அதிகமாக இருக்கும். அப்போ ஓமை மூலமாக ஒரு கருத்தை சொல்ல வர்றார். அந்த அடிப்படையில் இது வந்து பிரிது மொழிதல் அணி என்ற ஒரு அணியில் ஒரு ஓமையை கூறி பொருளை பெற வைக்கிறார். இப்போது நிலத்தில் யாருக்கு வலிமை, நீரில் யாருக்கு வலிமை என்ற ஒரு கருத்தை சொல்ல வர்றதுக்காக அந்த இடத்துல நமக்கு வந்து கப்பலையும் தேரையும் ஒரு ஓமையாக சொல்லிட்டார். இந்த வினாவுக்கான விடை சரியானது சி. நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பாருங்கள், பேஜ் நம்பர் பேப்பர் 2 வேல்யூம் 1 பேஜ் நம்பர் 109 இடம்பெற்றிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளாக இங்கே ஒரு ஓமை கொடுத்துருக்காங்க. அந்த ஓமை என்னென்னு பார்ப்போம். மலையப்பன் ஒரு சிறந்த ஒரு உழைப்பாளி. தனது உடல் நலத்தில் அக்கறை காட்ட மாட்டான். உழைப்பாளியாக இருந்தாலும் தன்னுடைய உடலில் கவனம் செலுத்த மாட்டான். அடிக்கடி நோய்வாய்ப்படுவான். ஒரு முறை நோயுற்று இருந்த அவனை பார்க்க வந்த உறவினர் ஒருவர், தம்பி, சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு ஒரு ஓமையை சொல்கிறாங்க. இது வந்து ஓமை. சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும், இதை நன்றாக புரிந்து கொள் என்றார். மலையப்பன் என்ன செய்தான்? எனக்கு இப்போதுதான் புரிகிறது, என் உடல் நலத்தை போதிய அக்கறை செலுத்தாமல் இருந்தேன், இப்போது செலுத்துவேன் என்ற ஒரு உண்மையை அவன் தெரிஞ்சுக்கிறான். அப்போது ஓமை மூலமாக ஒரு பொருளை புரிவிக்கிறான். சுவர் இருந்தால் தானே தம்பி சித்திரம் வரைய முடியும், அதே போல் உடல் இருந்தால் தானே, சரி உடல் நலம் இருந்தால் தானே நம்ம வந்து எந்த செயலும் செய்ய முடியுன்றத அந்த ஓமை மூலமாக பெற வைக்கக்கூடிய ஒரு அணியாக இந்த அணி. பாருங்கள், சுவர் இருந்திருந்தால் சித்திரம் வரைய முடியும், அதுபோல் உடல் நலமாக இருந்திருந்தால் உழைக்க முடியும் என்று சொல்ல வந்த உறவினர் ஓமையை மட்டுமே கூறினார், பொருளை சொல்லலை. அப்போ சொல்ல வந்த கருத்தை மலையப்பன் என்ன செய்தான்?
தானாக புரிந்து கொண்டான். இவ்வாறு ஓமை மட்டுமே கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி எனப்படும். அதற்கு சான்றாதான் கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. சரிங்களா டீச்சர்ஸ்? அடுத்த வினா, இதுவும் நம் சொன்ன வினாவினுடைய அடிப்படையில் 2 வினா டெட் பேப்பர் 2ல் இடம்பெற்றிருக்கு. டெட் 2ல் 2 மார்க் பிரிது மொழிதல் அணி தொடர்பாக 2 இதுதான் பார்த்துலையே. ஓமை மட்டுமே கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி. ஆப்ஷன் பி. நம்ம ஏற்கனவே பார்த்து இல்லையா, ஓமை மட்டுமே கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது. நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேப்பர் 2 வால்யூம் 1ல் பேஜ் நம்பர் 109 இருப்பார். ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி எனப்படும். சரிங்களா டீச்சர்ஸ்? அடுத்த வினா, ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு. ஏற்கனவே நம்ம வேங்கோல் வினைமுற்றில் நம்ம பார்த்தோம். க, இய, இயர், அல் அப்படின்லாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் இங்கே வெளிப்படையாகவே கா என்பது இடம்பெறுவது. வேங்கோல் வினைமுற்று என்பது ஆப்ஷன் ஏ என்பது தான் சரியான விடையாக இருக்கிறது. ஆடுக என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு வேங்கோல் வினைமுற்று. இந்த வினாவுக்கான விடை பேப்பர் 2 வால்யூம் 1ல் பேஜ் நம்பர் 79 இருக்குது பாருங்கள். க, இய, இயர், வாழ்க, ஒழிக. சரிங்களா டீச்சர்ஸ்? அடுத்த வினா, பகாப்பதம் எத்தனை வகைப்படும்? பகாப்பதம் எத்தனை வகைப்படுங்கிட்டு இருக்காங்க. ஆப்ஷன் சி எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக பதம் 2 வகைப்படும். ஒன்று பகுபதம், இன்னொன்று பகாப்பதம். பதம், பகுபதம், பகாப்பதம். இந்த பகுபதம்னா பொருள் தரும். பிரித்தால் என்ன செய்யும்? பிரித்தால் பொருள் தரும். அதுதான் பகுபதம். பகாபதம்னா பொருள் தராது. பிரித்தால் பொருள் தராது. வந்தான் ஃபார் எக்ஸாம்பிளாக வந்தானை எப்படி பிரிக்கலாம்? வா, வா, இத்து, இந்து, இத்து ப்ளஸ் ஆன். அப்போ பிரிக்கிறோம். அப்போ வா என்பது பொருள் தருது. இங்கே பாருங்கள், நட. இப்போது பொருள் இது நடன்றதை பிரித்தா நட பொருள் தருதானா? கண்டிப்பாக கிடையாது. அப்போது பகாப்பதம் என்பது பிரித்தால் பொருள் தராது. பகுபதம் என்பது பிரித்தால் பொருள் தரும். அப்போ இந்த அடிப்படையில் இந்த பகாப்பதம் 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. அது என்னன்றது நம்ம பார்க்கலாம் டீச்சர்ஸ். நம்ம மேக்ஸில் பார்த்துருப்போம். பகு எண், பகா எண் அப்படின்றத பார்த்துருப்போம். அந்த விஷயங்களை நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணாலும் இது ஈஸியாகும். பகுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகு எண், பகுக்க முடியாததுன்னா பகா எண். அதே தான் இங்கே பகாப்பதம், பகுப்பதம். இங்கே பகு எண், பகா எண் பிரிக்கிறோம். மேக்ஸில் எப்படி இருக்கிறதோ அதே செய்தி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பதங்கள் பகுபதம் மொத்தம் 6 வகைப்படும். பகாப்பதம் 4 இருக்குது. பகுபதம் எத்தனைனா எல்லாருக்கும் தெரியும். முதல்ல பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகுதி 6 இருக்குது. 6 பகுபத உறுப்புகள் 6 இருக்குது. பகாப்பதத்தினுடைய வகைகள் 4 இருக்குது. நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேஜ் நம்பர் பாருங்கள். பகாப்பதம் மரம், கழனி, உன், எழுது பிரிக்க முடியாது. இதெல்லாம் பிரித்து பாருங்கள். எழுதுன்னு இருக்குது. எழுது, உன் அப்படின்னு பிரிக்க முடியுமா? உன்னுன்னு. கழனி, கழ, நீ அப்படின்னு பிரிக்க முடியாது. இவை அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாகவே இருக்கும். இது 4 வகையாக இருக்குது. பெயர் பகாப்பதம் 4. அதாவது பெயர் பகாப்பதம், வினை பகாப்பதம், இடை பகாப்பதம், உரி பகாப்பதம். 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. பெயர் பகாப்பதம்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று. நிலம் இதை பிரிக்க முடியுமா? நில, இம் பிரிக்க முடியாது. வினை நட பிரிக்க முடியுமா? வா பிரிக்க முடியாது. படி, பாடி அப்படி பிரிக்க முடியாது. அப்போது பெயர் பகாப்பதம், வினை பகாப்பதம், இடை பகாப்பதம், உரி பகாப்பதம் என 4 வகை அப்படின்றத பகாப்பதம்ன்றதோட வகைகளை பிரிச்சுருக்காங்க. சரிங்களா டீச்சர்ஸ்? அப்போது இந்த வினாவுக்கான விடை பேப்பர் 2 வால்யூம் 1ல் பேஜ் நம்பர் 73லேயே நமக்கு இடம்பெற்றிருக்கிறது. பகுப்பதம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பகுத்தான் பொருள் தருவது. ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னன். பகுப்பதத்துக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது பொருள் இருக்கும். பொன்னன். இது எப்படி பிரிக்கலாம்? பொன் கூட்டல் அன் அப்படின்ற சிம்பிளாக பிரித்தா கூட பொன் என்பது பொருளை தருது இல்லையா. அப்போது பகுபதம் என்பது பொருளை தரும். பகாப்பதம் என்பது பிரித்தால் பொருள் தராது. அது வேர் சொல்லாகவே இருக்கும். அதாவது அடிச்சொல் என்பது வேர் சொல்லாக இருக்கும். பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாப்பதம். பகுபத சொல்லாக பிரிக்கவே முடியாது. அதுதான் பகாப்பதம்ன்றது அடிப்படையான விஷயம் தான் டீச்சர்ஸ். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அடுத்த வினா, மயங்கொலி பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா மயங்கொலி பிழையற்ற தொடர். இந்த வினாவுக்கான விடை முதலாவது பாருங்கள்.
மயங்கொலி எழுத்துக்கள்னால் எல்லாருக்கும் தெரியும் 8 எழுத்துக்கள் இருக்குது. அந்த 8 எழுத்துக்களில் வரிசையாக நம்ம வந்து எந்தெந்த எழுத்து மாற்றம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சாதாரணமாக இந்த வினாவுக்கான விடை எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அந்த விடையில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வரிசையை பார்க்கலாம். பாரதியாருடைய இயற்றிய இந்த தீம் தரிகிட பாடல் தான் இந்த வினாவாக இடம்பெற்றிருக்கிறது. பொதுவாக மயங்கொலி எழுத்துக்கள் ந, 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 ல, ல, ழ, ர, ர. இது இந்த 8 எழுத்துக்கள் தான் மயங்கொலி எழுத்துக்கள். இதில் எங்கே சார் வேறுபட்டிருக்கு? மயங்கொலி பிழையற்றன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ அந்த மயங்கொலி எழுத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சிருந்தால் தானே நம்ம வந்து அதை பிழைகளை சொல்ல கண்டுபிடிக்க முடியும். இந்த எழுத்துக்கள் தான் மயக்கம் தரக்கூடிய, அதாவது பொருள் மயக்கம் தரக்கூடிய சொற்களாக இருக்கிறது. பாருங்கள் டீச்சர்ஸ், வீரத்திரை கொண்டு விண்ணை இடிக்குது, கூவென்று விண்ணை குடையுது, வெட்டி அடிக்குது மின்னல், தாளங்கள் கொட்டி கடைக்குது வானம். இந்த வினாவுக்கான வரிசை பாருங்கள். வீரத்திரை கொண்டு, திரை இந்த இடத்துல இந்த ரகரம் வர வேண்டிய இடத்துல திரைன்னு கொடுத்துருக்காங்க. வீரத்திரை கொண்டு விண்ணை இடிக்குது. கூவென்று இந்த இடத்துல ரன்னகரம் வர வேண்டியதில் டன்னகரம் கொடுத்துருக்காங்க. விண்ணை குடையுது அப்படின்றதுல இது வந்து விண்ணை குடையுது அப்படின்னு வரணும், தவறாக கொடுத்துருக்காங்க. வெட்டி அடிக்குது மின்னல், சரி, வெட்டி அடிக்குது மின்னல். இந்த பாட்டில் தாளங்கள் கொட்டி கணைக்குது வானம், இதுவும் சரியாக தான் இருக்குது. தாளம் கொட்டி கணைக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சில நமக்கு வந்து மூல பாட்டிலே பார்த்தீங்கன்னா தாளம் கொட்டி கணைக்குதுன்னு வருது, ஒரு சில தாளங்கள்னு வருது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வெட்டி அடிக்குது மின்னல் நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் இருந்தாலும் இரண்டுமே சரியானதாக நம்ம எதிர்பார்க்கப்படுகிற ஒரு வினாவாக இருக்கிறது. சி அண்ட் டியும் ரெண்டுமே பொருந்துவதாக தான் நம்ம வந்து இந்த வினாவுக்கான விடையை தேர்ந்தெடுக்கிறோம். தாளங்கள் கொட்டி கணைக்குது வானம், வெட்டி அடிக்குது மின்னல். இந்த வினா கான்ட்ரவர்சி ஏரியா. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு விடைகளுமே இந்த வினாவுக்கான விடைகளாக வருகிறது. சரிங்களா டீச்சர்ஸ்? இந்த வினாவுக்கான விடைகள் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வருவதாக நாம் எதிர்பார்க்கப்படலாம். வெட்டி அடிக்குது மின்னல், இதில் எந்த விதமான மயங்கொலி பிழையும் இல்லை. தாளங்கள் கொட்டி கணைக்குது, இதுலேயும் நம்ம எந்த விதமான மயங்கொலிகள் பிழைகள் இல்லை. இதில் இரண்டுமே மயங்கொலி பிழைகள் இருக்குது. பாருங்கள், வீரத்து இறை, இது கூவென்று விண்ணை, இந்த இடத்துலையும் டன்னகரம் வரணும். அப்போ இந்த இரண்டுமே பிழை உடைய சொற்களாக இருக்கிறது. இங்கே பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க. இந்த இரண்டு பகுதிகளும் வெட்டி அடிக்குது மின்னல், தாளங்கள் கொட்டி கணைக்குது வானம். இங்கே ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து போனாலும் தாளம் கொட்டி கணைக்குதுன்னு வரணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் போனாலும் இதை ஒமிட் பண்ணிடலாம், வெட்டி அடிக்குது மின்னலை சொல்லலாம். ஆனால் தாளங்கள் என்ற ஒரு சொல் தான் இடம்பெற்றிருக்கிறது பாரதியாருடைய பாடலில். சரிங்க டீச்சர்ஸ், இது வரைக்கும் நம்ம வந்து 60 வினாக்களை வரிசையாக பார்த்தோம். இந்த வினாவுக்கான விடையை நம்ம வந்து சி அப்படின்னு கொடுத்தாலும் டி என்ற ஒரு ஆப்ஷனையும் நம்ம வந்து மைண்டில் இந்த வினாவுக்கான விடை இது இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ சி டி என்பதையும் நம்ம வந்து கருத்தில் கொள்ளலாம். இந்த வினாவுக்கான விடைகள் மயங்கொலி பிழைகள் என்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8 இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு ஜென்ரலான இன்டைரக்டான ஒரு வினாவாக தான் நம்ம வந்து கருதுகிறோம். இது வரைக்கும் நம்ம டிசிஏவிலிருந்து இருக்கப்பட்ட இந்த விடை குறிப்புகளை வரிசையாக நம்ம வந்து பார்த்தோம். தொடர்ந்து அடுத்து வரும் வீடியோக்களில் நம்ம அடுத்த டாப்பிக்கை பார்க்கலாம் டீச்சர்ஸ். தேங்க்யூ டீச்சர்ஸ்.